ஒரு மனிதன் 1000 வருடங்களுக்கு முன் இன்று உலகமே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஒரு கோவிலை கட்டினார். அது சாதாரண கோவில் இல்லை, தமிழரின் பெருமை, சோழர்களின் அடையாளம், கல்லால் எழுதப்பட்ட வரலாறு. இதுதான் தஞ்சை பெரிய கோவில். இந்த கோவிலோட கலசம் எப்படி மேலே போச்சு? இதோட நிழல் உண்மையிலேயே தரையில விழாதா? ஏன் இந்த கோவிலை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம்னு அறிவிச்சாங்க? இன்று நாம் பார்க்க போகிறது தஞ்சை பெரிய கோவிலின் முழு வரலாறு, ரகசியங்கள், ஆன்மீகம், கட்டிடக்கலை எல்லாமே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டின் இதயம்னு சொல்லப்படுற ஒரு நகரம் தஞ்சாவூர். கலை, இசை, நடனம், விவசாயம் எதில் பார்த்தாலும் தஞ்சைக்கு தனி இடம் இருக்கு. ஆனால் இந்த நகரத்திற்கு உலகமே தலை வணங்க காரணம் ஒரே ஒரு கோவில். அதுதான் பிரகதீஸ்வரர் ஆலயம், அதாவது நம்ம தஞ்சை பெரிய கோவில். இந்த கோவில் கட்டப்பட்டது கிபி 1010. அதாவது இப்போலேருந்து 1000 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் கிடையாது, கிரெயின் கிடையாது. ஆனால் இவ்வளவு பெரிய கட்டடத்தை எப்படி கட்டினாங்கன்னு நினச்சாலே ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாபெரும் கோவிலுக்கு பின்னாடி இருந்த மன்னன் மகா மன்னன் ராஜராஜ சோழன். அவர் ஒரு சாதாரண ராஜா இல்லை, தமிழரின் பொற்காலத்தை உருவாக்கிய பேரரசர். இலங்கை முதல் வட இந்தியா வரை வெற்றி பெற்றவர். ஆனால் அவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையின இந்த பெரிய கோவில்தான். ராஜராஜ சோழன் ஒரு கனவு கண்டார். என் இறைவன் சிவபெருமானுக்காக உலகமே வியக்கும் கோவில் கட்டணம்னு. அந்த கனவின் விளைவுதான் இன்று நாம பார்க்கிற இந்த அற்புதம். இந்த கோவிலின் மிகப்பெரிய அதிசயம் இதோட விமானம். சுமார் 216 அடி உயரம். அதாவது அந்த காலத்தில் இதுவே உலகின் உயரமான கோவில் கட்டடங்களில் ஒன்று. அதுவும் முழுக்க முழுக்க கிரானைட் கற்களால் கட்டப்பட்டிருக்கு. இங்கே தான் நமக்கு ஒரு கேள்வி வரும். தஞ்சாவூரில் கிரானைட் கிடையாது, அப்போது இந்த கற்கள் எங்கிருந்து வந்தது? வரலாற்றாளர்கள் சொல்கிறதுபடி பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து யானைகள், மரவண்டிகள் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கூட இவ்வளவு பெரிய கற்களை நகர்த்துவது கஷ்டம். ஆனால் 1000 வருடங்களுக்கு முன் இதை சாதிச்சிருக்காங்க. கோவிலின் மேலே இருக்கிற அந்த பிரம்மாண்ட கலசம் சுமார் 80 டன் எடை இருக்கும்னு சொல்கிறாங்க. அதை மேலே எப்படி வைத்தாங்க? ஒரு கதையின்படி பல கிலோமீட்டர் நீளமான சரிவுப்பாதை அமைத்து அதன் மூலம் மெதுவாக மேலே ஏற்றினாங்க. இதை கேட்டாலே சோழர்களின் அறிவு எவ்வளவு உயர்ந்தது என்று புரியும். கோவிலுக்குள் நுழைந்தவுடன் நம்மை வரவேற்கிறது இந்த மாபெரும் நந்தி. ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட இந்த நந்தி இந்தியாவின் மிகப்பெரிய நந்தி சிலைகளில் ஒன்று. சுமார் 16 அடி நீளம், 13 அடி உயரம். இந்த நந்தியை பார்க்கும்போது அது வெறும் சிலை மாதிரி தெரியாது, உயிரோடு நம்மை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கோவிலின் நிழல் தரையில் விழாதுன்னு சொல்கிறாங்க. உண்மையில் அது முழுமையாக உண்மை இல்லை. ஆனால் கோவிலின் கட்டுமான வடிவமைப்பு காரணமாக சில நேரங்களில் நிழல் தெளிவாக தெரியாத மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த விஷயம் பெரிய மர்மமாக பேசப்படுகிறது. இந்த கோவிலின் சுவர்களில் இருக்கும் ஓவியங்கள் 1000 வருடம் பழமையானவை. அந்த கால வாழ்க்கை, நடனம், இசை, போர், பக்தி எல்லாமே இந்த ஓவியங்களில் உயிரோடு இருக்குது. மேலும் இங்கு ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகள் இருக்கின்றன. அவையெல்லாம் அந்த காலத்து சம்பளம், வரி, நகை, தானம் போன்ற விஷயங்களை பதிவு செய்திருக்கின்றன. அதாவது இந்த கோவில் வெறும் ஆன்மீக மையம் மட்டுமில்லை, ஒரு வரலாற்று நூலகம். இந்த கோவிலுக்குள் நுழையும் போது ஒரு விதமான அமைதி மனதை சூழும். கருவறைக்குள் இருக்கும் பெரிய சிவலிங்கத்தை பார்க்கும் பொழுது தானாகவே தலை குனியும். அதனால தான் இங்கும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். பலர் சொல்வது என்னவென்றால், தஞ்சை பெரிய கோவிலுக்கு சென்ற பிறகு மன அழுத்தம் குறையும், மனதுக்கு ஒரு புதிய சக்தி கிடைக்கும் என்று. இந்த கோவிலின் பெருமையை உலகமே ஏற்றுக்கொண்டது. யுனெஸ்கோ
இந்த ஆலயத்தை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவித்தது. கிரேட் லிவிங் சோழா டெம்பிள் பட்டியலில் தஞ்சை பெரிய கோவில் முக்கிய இடம் பெற்றுள்ளது. இது தமிழர்களுக்கு கிடைத்த உலக அங்கீகாரம். இன்றும் இந்த கோவில் 1000 ஆண்டுகளாக அதே பெருமையுடன் நின்று கொண்டிருக்கிறது. சூரிய உதய நேரம், மாலை நேர தீப ஆராதனை, திருவிழா காலங்கள், எப்பொழுதும் இந்த இடம் ஒரு தெய்வீக உலகம் போல இருக்கும். இங்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கூட இந்த கட்டிடத்தை பார்த்து வியந்து போகிறார்கள். தஞ்சை பெரிய கோவில் வெறும் கற்களால் கட்டப்பட்ட கட்டிடம் இல்லை. அது தமிழரின் அறிவு, பக்தி, கலை, அறிவியல், பெருமை. 1000 வருடங்களுக்கு முன் நம்ம முன்னோர்கள் என்ன சாதித்திருக்காங்கன்னு உலகத்துக்கு காட்டுற உயிருள்ள சாட்சி. ஒரு முறை இந்த கோவிலை நேரில் பார்த்தால் அந்த பிரம்மாண்டம் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாது. தமிழனாக பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய இடம் தஞ்சை பெரிய கோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட தமிழ் வரலாறு ஆன்மீக வீடியோக்களுக்கு நம்ம ராதாகிருஷ்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.